கோவில் நிலங்களை மீட்க காலவரை கிடையாது என்று திருத்தொண்டர் சபை தலைவர் ராதாகிருஷ்ணன் அதிரடி பேட்டி. கோவில் நிலங்களை மீட்க கால வரையறை கிடையாது என திருத்தொண்டர் சபை தலைவர் ராதாகிருஷ்ணன் கூறினார். நாமக்கல் மாவட்டம் குமரபாளையம் பாலக்கரையில் அப்புராயர் சத்திரம் என்ற இடத்தில் அனுமன் கோவில் உள்ளது. இந்த கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை பலர் ஆக்கிரமித்துள்ளதாகவும் அவற்றை மீட்க வேண்டும் எனவும் திருத்தொண்டர் திருச்சபை தலைவர் ராதாகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தாசில்தார் தங்கம், நகராட்சி கமிஷனர் ஸ்டாலின் பாபு, திருத்தொண்டர் திருச்சபை தலைவர் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் நில அளவீடு பணி நேற்று துவங்கியது. இதுகுறித்து திருத்தொண்டர் திருச்சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் கூறியதாவது: குமாரபாளையம் பாலக்கரை காவிரி ஆற்றங்கரை பகுதியில் இந்த கோவிலுக்கு சொந்தமான 35 ஏக்கர் நிலம் அளவீடு பணி நடந்து வருகிறது. இதன் மதிப்பு 100 கோடி ரூபாய். அனைத்து ஆக்கிரமிப்புகளும் அகற்றப்பட்டு திருக்கோவிலுக்கு வருமானம் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆக்கிரமிப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள், ரவுடிகள் என பலர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். எதிரடி சுவாதீனம் என்பார்கள். 12 ஆண்டு காலம் ஒரு இடத்தில் வாழ்ந்தால் அந்த இடம் அவர்களுக்கு சொந்தமாகும் என்ற நிலை உள்ளது. ஆனால் திருக்கோவில்கள் சொத்தை அவ்வாறு ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது. எத்தனை பத்திரப்பதிவு நடந்தாலும் செல்லாது. எத்தனை கட்டடங்கள் கட்டியிருந்தாலும், எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருந்தாலும் கட்டுப்படுத்தாது. கோவில் சொத்துக்களை மீட்டெடுக்க எந்த காலவரையும் கிடையாது. தமிழகத்தில் அதிக சொத்துக்களை வைத்திருக்கும் துறை இந்து சமய அறநிலைத்துறையாக மட்டுமே இருக்கும் என்று அவர் கூறினார்.